வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாம பிரதோஷம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும். நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் இன்னையோட ஒளியும்னே சொல்லலாம். நீங்க படக்கூடிய கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். இது என்ன வார்த்தை, யாரெல்லாம் சொல்லலாம், எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு திரியோதசி திதி இருக்கு. வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரியோதசி வரக்கூடிய நாளை தான் நாம பிரதோஷம்னு சொல்றோம். அந்த வகையில சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த திங்கட்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சிவராத்திரியும் இருக்கு. இந்த சிவராத்திரியும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த திங்கட்கிழமை, பிரதோஷம், சிவராத்திரி இது மூணும் சேர்ந்து இந்த நாள்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம். அதுவும் இப்ப நமக்கு இருக்கிறது தேய்பிறை நாட்கள். இப்படி தேய்பிறையில வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். பொதுவா இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும். அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் கூட நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு ஒரு காரணமா அமையுது. இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்து நமக்கு விமோசனம் கிடைச்சிட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள்ல நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையறதுக்கும் சிவபெருமானுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடு பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல நம்ம வீட்லயோ அப்படி இல்லைன்னா கோவில்லையோ இன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய சிவபெருமானுக்குரிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறதையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு 3 லெவல்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கேன். அதுல கோல்டு லெவல்னு ஒரு லெவல் இருக்கு. இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண வால்பேப்பர் ஷார்ட்ஸ் வீடியோல ஒரு மாசத்துக்கு 2 முறை உங்களுக்கு வரும். இந்த வால்பேப்பரை தினமும் நீங்க பார்த்தாலே போதும், அபரிமிதமான பணவரவு நிச்சயமா ஏற்படும். இந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பட்டன்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த மந்திரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த சிவபெருமானுக்குரிய மந்திரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் சொல்லலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா சொல்ல வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் சொல்லலாம், கோவில்ல இருந்தும் சொல்லலாம். இன்னைக்கு இந்த மந்திரத்தை எந்த நேரத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை நாம பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம். இந்த பிரதோஷ நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த பிரதோஷ நேரத்துல நாம சிவ வழிபாடு செய்யும் போது எல்லா தெய்வங்களோட பரிபூர்ணமான அருளும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த பிரதோஷ நேரத்துல சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்குளிர தரிசனம் செய்யறதுக்கு எல்லா தெய்வங்களும் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நாம சிவ வழிபாடு செய்யும் போது சிவபெருமானோட பரிபூர்ணமான அருள் மட்டும் இல்லாம தேவர்கள் முதல் அனைத்து தெய்வங்களோட பரிபூர்ணமான அருளும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். சரி, இந்த பிரதோஷ நேரத்துல என்னால இந்த மந்திரத்தை சொல்ல முடியல, வேற எப்ப இந்த மந்திரத்தை நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்
கேட்பீங்க. இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணியில இருந்து இன்னைக்கு நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை இன்னைக்கு மட்டும்தான் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷ நாட்கள்ல தாராளமா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இப்போ கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை செய்யறவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா உங்க வீட்டுல இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கோவில்ல உட்கார்ந்துகிட்டே கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். குறிப்பிட்ட ஒரு நபருக்காக சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் எல்லாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு எல்லாரும் செஞ்ச பாவங்கள் தீரணும், கஷ்டங்கள் குறையணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையை எப்பயும் போல ரெடி பண்ணிக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. நீங்க சிவன் கோவில்ல இருந்து இந்த மந்திரத்தை சொல்றீங்கன்னா விரிப்பு விரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே தரையில உட்கார்ந்தே சொல்லலாம். இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள்ல இருந்து ஒரு விமோசனம் கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை 11 முறை 11 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. அந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சர்வாய மகாதேவாயதே நமக. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சர்வாய மகாதேவாயதே நமக. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சர்வாய மகாதேவாயதே நமக. இந்த மந்திரத்தை 11 முறை 11 டைம்ஸ் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. கோவில்ல உட்கார்ந்து சொல்றீங்கன்னா எண்ணிக்கை கணக்கு எதுவும் வச்சுக்க வேண்டாம். உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இப்படி மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சிவபெருமான் கிட்ட மறுபடியும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நிறைவு செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த மந்திரத்தை இன்னைக்கு சொல்ல முடியாதவங்க வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டு, சிவபெருமானுக்குரிய ஸ்விட்ச் வேர்டை சொல்றேன். இது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். அதனால எல்லாருமே செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். இந்த மந்திரத்தையும் இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணியில இருந்து நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த ஸ்விட்ச் வேர்டை பத்தி நிறைய பதிவுகள்ல நாம பார்த்திருக்கோம். சிவா மேஜிக் பிகின் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். சிவா மேஜிக் பிகின் நவ். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். குறைஞ்சது 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. இப்படி இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த 2 வார்த்தைகள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.